மாதாபிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றால் தொழா அர் எனின். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் ஒருவர் இருந்தார் என்றால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். இந்த வார துக்ளக் இதழ் கட்டுரை தலைகீழாக உருமாறிய போர். கடந்த பிப்ரவரி 28 இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டும் இணைந்து ஈரான் மீது குறிவைத்து தாக்கி ஈரானிய தலைவர் அயோத்துல்லா அலி கமேனி, ஈரானிய புரட்சி இராணுவ தளபதிகள், அமைச்சர்கள் ஆகியோரை படுகொலை செய்தது. கொடூரமானதாக இருந்தாலும் இப்போது நடக்கவில்லை என்றாலும் இது போன்ற தாக்குதல் என்றோ நடந்தே தீரும். எனவே இது தவிர்க்க முடியாதது என்பதே நமது கருத்து. இப்படி நாம் கூற 3 காரணங்கள். 1, ஈரான் மீதான தாக்குதலை அரேபிய இஸ்லாமிய நாடுகள் கண்டனம் செய்யவில்லை. 2, இஸ்லாமுக்கு எதிராக இஸ்ரேலிய அமெரிக்க போர் என்று ஈரான் முதலில் கூறிய இந்த போர் 4 நாட்களுக்குள் அரேபிய இஸ்லாமிய நாடுகளும் ஈரானை எதிர்க்கும் போராக மாறிவிட்டது. 3, மேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அமெரிக்காவை சவுதி அரேபியா பலமுறை தூண்டியது என்ற செய்தி, இதுவே இந்த தாக்குதல் தவிர்க்க முடியாதது என்பதற்கு ஆதாரம். ஒரே மத குடையின் கீழ் உள்ள இஸ்லாமிய நாடுகளிடையே ஏன் இந்த பரஸ்பர விரோதம் உருவாகியது என்பது புரிய இஸ்லாமிய நாடுகளுக்கும் உலகுக்கும் பேராபத்தாக மாறிவிட்டிருக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் 40 ஆண்டு சரித்திர பின்னணியை நாம் அறிய வேண்டும். படுகொலை தாக்குதல் திடீரென்று நடந்தாலும் எதிர்பாராதது அல்ல. அதற்கு 4 தசாப்த நீண்ட பின்னணி இருக்கின்றது. 1979 நவீன இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் தந்தையான அயோத்துல்லா கோமேனி சைத்தான்களான அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டிற்கும் சாவுமணி அடிப்போம், டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் என்று வெறியூட்டும் கோஷத்துடன் இஸ்லாமிய புரட்சி செய்து ஈரானில் ஆட்சியை கைப்பற்றி உலகளாவிய இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு வித்திட்டார். கோமேனி தலைமையில் ஈரான் அரசாங்கமே பயங்கரவாத அரசாக மாறியது. அதனால் இஸ்லாமிய நாடுகளில் பயங்கரவாதத்தை கையாளும் அரசாங்கங்கள் உருவாக உலக அளவில் இஸ்லாமிய நாடுகளும் அதன் அரசுகளுமே பயங்கரவாதிகளாக மாறத் தொடங்கின. 1967 முதல் இஸ்ரேலுடன் நடந்த போர்களில் தொடர்ந்து தோல்வி அடைந்த சன்னி இஸ்லாமிய அரேபிய நாடுகள் இஸ்ரேலுடன் சமரசமாக போக இஸ்லாமிய உலக தலைமையை கைப்பற்ற ஷியா பிரிவு தலைவரான கோமேனி இஸ்ரேலை குறிவைத்தார். உலக முஸ்லிம்களில் சன்னி பிரிவு 85%, ஷியா பிரிவு 15% மட்டுமே. சிறுபான்மை ஷியா தலைவரான கோமேனி உலக இஸ்லாமிய தலைவராக உருவாவதை தடுக்க போட்டி சன்னி இஸ்லாமிய தீவிரவாதம் பிரம்மாண்டமான அளவில் உருவாகி உலகெங்கும் பரவியது. அல்-கொய்தா, ISIS, போகோ ஹராம், லஷ்கர்-இ-தைபா, தாலிபான், ஹமாஸ் போன்ற பயங்கரவாத இராணுவ அமைப்புகள் உருவாகின. இவை இஸ்லாமிய நாடுகளை தாக்கி ஈராக், சிரியா முதலான நாடுகளை கைப்பற்றி ஆளவும் தொடங்கின. கோமேனி ஷியா இஸ்லாமிய பயங்கரவாத தீயை பற்ற வைக்க அது போட்டி சன்னி இஸ்லாமிய தீயை இஸ்லாமிய உலகம் முழுவதும் பரப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய தீவிரவாதம் உலகிற்கே பேராபத்தாக உருவாகி இஸ்லாமியர்களுக்குள்ளும் பரஸ்பர படுகொலை நடக்க வழிவகுத்தது. தன்வினை தன்னை சுடும். ஒரு பக்கம் கோமேனி இஸ்லாமிய தீவிரவாத தீயை பற்ற வைக்க, மறுபக்கம் வன்முறை வஹாபி இஸ்லாமிய சித்தாந்த சரித்திரம் தெரியாமல் மூடத்தனமாக ஒரு பெரும் வரலாற்று பிழையை செய்தது அமெரிக்கா.
ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த சோவியத் ரஷ்யாவை எதிர்த்து போரிட 1980களில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஊக்குவித்தது அது. வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது போல் காலப்போக்கில் கோமேனி காட்டிய வழியில் சன்னி வஹாபி இஸ்லாமிய பயங்கரவாதமும் அமெரிக்காவை குறிவைக்க தொடங்கியது. முதலில் இஸ்ரேலை குறிவைத்த இஸ்லாமிய பயங்கரவாதம் பிறகு பாரதம், அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள், இலங்கை என்று சகட்டு மேனிக்கு பல நாடுகளையும் தொடர்ந்து பலமுறை தாக்குவது தெரிந்ததே. இதன் அடுத்த பகுதி நாளை. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.